ஹாய் வில்வர்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் புட்டிங் அண்ட் சமோசா. சமோசா ஷீட் நாங்கள் வீட்லேயே தான் ரெடி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். மைதா மாவு, அதுக்கப்புறம் தண்ணி, நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சைட் பை சைட் சமோசா ஃபில்லிங்க்கு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது பிரெட் புட்டிங் தான் செய்ய போகிறோம். ஒரு பேனில் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனதும் எடுத்துடணும், இல்லைனா கசக்கும். அதை ஒரு மோடில் ஊற்றி வச்சுட்டேன். தென் ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டில் இருக்கிற ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 முட்டை, கொஞ்சோண்டு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. பால் 1 கப். 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு மோல்டில் ஊற்றி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டாண்ட் அதுக்குள்ளே வச்சுட்டு அதில் இந்த மோல்டை வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் அவ்வளோதான், நம்ம பிரெட் புட்டிங் ரெடி ஆயிரும். இப்போது சமோசா ஷீட் தான் ரெடி பண்ண போகிறோம். மாவை லைட்டாக மைதா மாவில் டஸ்ட் பண்ணி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தோசை தவாவில் போட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், ஷீட் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு கட் பண்ணி ஒரு ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். சைட்லேயே எங்கள் அம்மா பிரெட் புட்டிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக் மாதிரி வந்துருச்சு. எங்கள் அம்மா பண்ண மிஸ்டேக் என்னென்னா, கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ப்ரெட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. 4 to 5 ப்ரெட்ஸ் போட்டால் போதும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் பிஞ்ச் சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் அதில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தோன்னா அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் புட்டிங் அப்புறம் சமோசா ஃபில்லிங் செஞ்சு முடிக்கிறதுக்கே 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நோம்பு வேறு திறக்கணும். ஸோ சமோசா ஷீட்டில் ஸ்டஃப் வச்சு ஃபோல்ட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் வில்வர்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்